இந்த சீட்டு காலையில் நம்ம வயசான ஆட்கள் உட்கார்ந்து அதுக்கு தான் என்னது போட்டீங்க? சேர். இது என்னது? அதான் சேர். என்னது என்ன சேர் என்ன போட்டிருக்கு? சேர் என்ன 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடலாமா? இல்லை சார், சும்மா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இதில் எத்தனை இருக்குது? குழந்தை ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் கிடையாது. ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் கிடையாது. இல்லை, உங்களுக்கு வசூல் பண்ணுறதுக்கு யார் கொடுத்தாங்க? வெளியே போடுறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? போடலை, அதான் போடலை. அது போடலை. இப்போ அவங்க அண்ணாச்சி சொன்னேன். யார் போடலைங்கிறா? இல்லை, அண்ணாச்சி வீட்டில் போட்டு பேப்பரை நியூஸை வந்துட்டு இருக்கு, நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அதான் சார் அண்ணாச்சிட்ட சொன்னேன். இப்போ அண்ணாச்சி யாரு? முத்துக்குரு அண்ணாச்சிட்ட சரி, இப்படி பேப்பர்லாம் போட்டாங்க அப்படின்னா அப்போ போட இல்லையா, அதிகாரிக்கு இடைஞ்சல் பண்ணாத போட்டாங்க, உள்ள தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு லைசன்ஸ் இருக்கா? ஆமாம், அவருக்கு அண்ணாச்சிட்ட தான். எங்கே இருக்குது? அண்ணாச்சிட்ட அண்ணாச்சிட்ட முத்துக்கருப்பன் எம்பிட்ட அவங்கள்ட்ட. லைசன்ஸை கொண்டு வாங்க, ஆஃபீஸ் வாங்க நாளை காலையில். சரி சார். எத்தனை வண்டி நீங்கள்? ஒரு வண்டிக்கு எவ்வளவு? 20 12 ஹவர்ஸ் எவ்வளவு? 24 ஹவர்ஸ் எவ்வளவு? 20 ரூபாயா? என்ன ரசீது கொடுக்கீங்க? காட்டுங்க. எதில் எழுதி கொடுக்கீங்க? நான் வண்டி கொண்டு வந்தேன்னா எதில் கொடுக்கீங்க? டோக்கன் மாதிரி கொடுத்தீங்களா? சரி, 390 என்னத்தான் தந்துருக்குன்னு எப்படி தெரியும்? இல்லை, இன்னும் ஒரு ஆள்கிட்ட தான் சார் அந்த வண்டி நம்பரை போட்டு எழுதிட்டு. எதில் வண்டி நம்பர் கொடுங்க? இதில் போட மாட்டாங்க. அதான் நோட்டுங்க. நோட்டுங்கன்னு இன் அவுட்டு டைம் எது? ஆமாம் சார், டைம் எது? இது டைம் இந்த இருக்குதா? இது இன்னா அவுட்டா? இது வந்து இன்னும் அவுட் எங்கே போகும்? அவுட் டைம் இந்த வேலை தான் இடத்துக்கு. நீங்கள் நான் தான் நீங்கள் லேண்ட் ஓனரா? இடம் நீங்கள் தான் நடத்துறீங்களா? உங்கள் பேர்? ராஜேஷ். சரி, இது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்களா? இல்லை சார், பார்க்கிங்க்கு இல்லை தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. வேறு ஒன்றும் இப்போ இந்த இதெல்லாம் வெளியே போட்டு பண்ணுறதெல்லாம் யார்? சரிங்க சார், சரிக்கா சார். யாருக்கு வாடகை போடுறது? ஆமாம் சார், இங்கே உட்கார்றத போடுறது அவங்க வெளியே இருந்து சார் வண்டி வரதை பார்க்கறதுக்காக வெளியே போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்காக 10 ரூபா போட்டு ஒட்டி பண்ணிருக்கீங்க இல்லை? இதே உட்காரதுக்கு இல்லைன்னாங்க. அதனால சரி இங்கே சேர் போட்டு போட்டு உள்ளே உட்கார வேண்டியதானே? அவங்க என்ன செஞ்சாங்க, பஸ்ஸுக்கு வரட்டுக்காக வசதிக்காக வெளியே தூக்கி உட்காந்துட்டு இருக்காங்க சார். நம்ம இல்லைங்க, நீங்களா போட்டு ஷோ காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ தூரம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். உட்காந்ததை பார்த்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க சார். நம்மளா பண்ணுங்க. உட்காந்து இது பார்த்து இல்லைங்க, சேர் 4 சேர் காலியாக இருக்கிறத போட்டிருக்கேன். கஸ்டமர் போட்டதை இனிமேல் போடலை சார். இனிமேல் போடலாம். நீங்கள் வந்து எழுதி கொடுங்க, எழுதி கொடுத்து எடுத்து போங்க. சரி, சேர் எடுத்து போடுப்பா. வச்சுக்கோங்க சார். போட மாட்டேன் சார். நீங்கள் வந்து எழுதி கொடுங்க. ஹோட்டலுக்கும் கொஞ்சம் இது பண்ணி விடுங்க. நம்ம நீங்கள் மத்தியானம் வந்து போனாங்க, அதனால் போடலை. சரி அவங்க என்னன்னா பஸ் வெறுமனை சேரா சார். அதுல சேர்ல அளவு தெளிவாக எழுதிருக்கீங்க. அவருக்கு இங்க என்னன்னா உள்ள சேர போட்டா சும்மா சும்மா உட்காந்துக்கிட்டு எத்தனை பேர் என்னென்ன இப்போ ஸ்மார்ட் போன் வந்ததுலேருந்து அவ்வளோ பேர் எந்த ஆமாம், அதாவது நம்ம அந்த முட்டு வலி வயசான ஆட்கள் உட்காரும்போது பைசா கிடையாது. சும்மா வந்து உட்காந்து தண்ணியை போட்டு ஏன்னா உட்காந்து இங்க உள்ள சும்மா போட்டானே எல்லாரும் சும்மா தண்ணியை போட்டு வந்து அதனால நம்ம உட்காந்து சண்டை போட வேண்டியது ஓட்டிக்கிட்டோம். அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பஸ் வர வசதிக்காக வெளியே போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. சரி 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 சரி. இனிமேல் நான் நம்ம மத்தியானமே 2 சேர் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. அதனால் சாயந்தரம் போடாதீங்க வேண்டாம்னு சொல்லியாச்சு. நாங்கள் வந்துங்கிறங்க அந்த ஊனமுற்றவர் இந்த குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு கிடையாது. இல்லையா இல்லையான்னு கேட்டேன். அதனால தான் நீங்கள் ரெண்டு நாள் இப்போமே அப்புறம் 3 பேர் கேட்டாச்சு. நம்ம என்ன செய்ய முடியுமா? நம்ம சொல்லுங்க. அவங்க என்ன சேர் தான் சேருக்கு வாங்குறீங்க, நாங்கள் பஸ் வரல பார்த்துட்டு உட்காந்து அவங்க
இது பஸ் வந்தோடனே எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்பா ஃபோட்டோ எடுத்து சும்மா வச்சுக்கிட்டாங்க. உட்காந்தோம்னா அங்கே இருந்தால் தண்ணியை போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் போட்டு இல்லைங்க, ஓனர் பஸ் நீங்களா நிறுத்தி போறீங்க. இல்லை இல்லை உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க சார் நமக்கு ஒரே வார்த்தை தெரியாமல் செஞ்சுட்டு நம்ம செய்ய